ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 34. ஹனுமான் ராமரை வர்ணித்தல். ஆஞ்சநேயர் ஜானகிக்கு ஆறுதலாக, ஸ்ரீ ராகவன் க்ஷேமமாக இருக்கிறார், அவர்தான் என்னை இங்கே அனுப்பி வைத்தார். அவருடைய தம்பி லக்ஷ்மணரும் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை எண்ணி சதா மன வியாகுலமுற்றே காணப்படுகிறார். இங்குள்ள நிலைமையை நானும் நேரில் பார்த்தேன். இளைய பெருமாள் தமையனை தேற்றி வருவதோடு அவர் சௌக்கியத்தையும் கவனித்துக் கொள்கிறார். சீதை உடலெல்லாம் மயிர்கூச்செறிய உயிரோடு பிழைத்திருந்தால் சந்தோஷம் வந்தே தீரும் என்ற ஆன்றோர்கள் வாக்கு எத்தனை நிஜம் என்று பூரித்தாள். ஹனுமான் மனநிறைவோடு சற்று அருகில் வந்தார். உடனே சீதைக்கு பயம் உண்டாயிற்று. ஐயோ, புத்தி தடுமாறி இவனிடம் ஒளிவு மறைவில்லாமல் சகஜமாய் பேசிவிட்டேனே. ராவணன் அல்லவா குரங்கு வடிவில் வந்து நெருங்குகிறான். ராட்சதர்கள் இஷ்டப்பட்ட ரூபத்தை எடுப்பார்கள் என்பதை அனுபவப்பட்டும் அறியாத முட்டாளாகிவிட்டேனே என்று சோர்ந்து தரையில் அமர்ந்தாள். இதை அறிந்த ஆஞ்சநேயர் சீதையை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார். ஆனால் சீதை அவரை திரும்பியும் பார்க்கவில்லை. சிறிது நேரம் சென்ற பிறகு அவர் கூப்பிய கையுடன் நிற்பதை பார்த்து பெருமூச்சு விட்டபடி, நீ ராவணனாக இருந்தால் என்னை மேலும் மேலும் துன்புறுத்தாமல் போய்விடு. எனக்கு ராகவனின் பேச்சு பிரியமானது என்பதால் அதை அஸ்திரமாக்கி கொண்டு வந்திருக்கிறாய் என்று அழுதாள். தாயே, தாங்கள் இப்படி சந்தேகிப்பது சரியல்ல என்று அனுமார் வேண்ட, இவனை பார்க்கையில் எனக்கு பிரீதி அதிகமாகிக் கொண்டே போகிறது. இவன் ராவணனாக இருந்தால் வெறுப்பல்லவா வர வேண்டும்? இவன் நிஜமாகவே ராம தூதனாக இருந்தால் மங்களம் உண்டாகட்டும் என்று நினைத்தவள் திரும்பாமல், நீ ரகுநந்தனுடைய குணங்களை சொல். வெள்ள நீர் ஆற்றின் கரையை கரைப்பது போல் என் துக்கத்தை உன் பேச்சு கரைக்கின்றது. காற்றும் நுழைய முடியாத கட்டு காவலுள்ள இந்த இடத்தை சமுத்திரம் தாண்டி நீ வந்தேன் என்கிறாய். அறிவு நம்ப மறுக்கின்றது. ராமச்சரித்திரத்தை நீ சொல்ல தேனருவியாய் அது என் செவிகளில் பாய்ந்தது. இந்த மாதிரியே ராம லக்ஷ்மணர்களை பார்க்க நேர்ந்தால் எத்தனை ஆனந்தமாயிருக்கும். ஒருவேளை யோசித்து யோசித்து மூளை குழம்பி பைத்தியமாகிவிட்டேனோ? உன்மத்தம் பிடித்தவர்களுக்கு இது வானரம். நான் சீதை. ராவணன் என்னை தூக்கி வந்தான். மாயமானை கண்டு நான் மோகம் கொண்டேன் என்றெல்லாம் தெளிவாக எப்படி தெரியும்? பித்து பிடித்தவர்கள் தங்களையும் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதையும் அறிய மாட்டார்களே என்று பிரலாபித்தாள். ஆஞ்சநேயர், மாயங்களை நம்பியதாலேயே இந்த துன்பம் என்பதால் நான் மாயாவியோ என்று சந்தேகிக்கிறீர்கள். ஸ்ரீராமன் தேஜஸில் சூரியன், எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதில் சந்திரன், கீர்த்தியிலும் பராக்கிரமத்திலும் திருமால், புத்தியில் பிரகஸ்பதி, சௌந்தரியத்தில் மன்மதன், அசத்தியம் அவர் நாவில் வராது, மதுரமாய் பேசக்கூடியவர், ரமணியமான பார்வை உடையவர், சத்ருக்களை நாசம் செய்பவர். அந்த மகாரதரை மோசம் செய்த ராவணன் படாத பாடுபடுவான் என்பதில் சந்தேகம் என்ன? கணக்கில்லாத கண்ணு கெட்டிய தூரம் வானர சேனைகள் விரிந்து கிடக்க நடுவில் ராமலக்ஷ்மணர்களும் சுக்ரீவனும் தங்களை எப்படி மீட்பது என்ற யோசனையில் மூழ்கி கிடக்கிறார்கள். லக்ஷ்மணரும் சுக்ரீவ ராஜாவும் தங்கள் நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவிக்கச் சொன்னார்கள். நான் சுக்ரீவ ராஜாவின் மந்திரியான மாருதி, அஞ்சனா தேவிக்கும் வாயு பகவானுக்கும் பிறந்தவன். மாயா வேடதாரி அல்ல. கடல் தாண்டி வருகையில் சுரசை, சிம்ஹிகை என்ற இருவரை வென்று இலங்கையின் காவல் தேவதையான லங்கினியை ஜெயித்து தங்களை தேடி வந்த ராமதூதன். தங்களின் தவறான எண்ணத்தை மாற்றிக்கொண்டு என்னை நம்புங்கள் என்று வினயமாக கூறினார்.